இந்த நல்ல பொழுதிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வருகிற வசனம் சங்கீதம் 130 அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவர், என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. என்ன அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்றார், என்னோடு செவி கொடுப்பதாக. அவர் சொல்வதை கேட்க நம்மளுக்கு செவிகள் திறந்திருக்க வேண்டும். நம்முடைய கண் பார்க்க வேண்டும். நம்மளை வாய் பேச வேண்டும். அவருடைய சிந்தனைகள் பைபிள்லேருந்து எடுக்கும் பொழுது நம் செவி கொடுத்திருப்போமாக. செவி கொடுப்போமாக. ஒரு வசனத்திற்கு செவி கொடுப்போமாக. என்ன சொல்ல? கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆழங்களிலிருந்து, பல பாடுகளிலிருந்து கர்த்தர் நம்மை கூப்பிடுகிறார். இது சங்கீதக்காரன் சொல்லிக்கிற ஆரோகண சங்கீதம். சங்கீதக்காரன் ஆரோகண சங்கீதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தாவே, நான் ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். அநேக பிரச்சனைகள், தோல்விகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சமாதானமற்ற நிலைமையிலிருந்து நான் உன்னை அப்பா ஏசப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, என் சத்தத்திற்கு கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அதனால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கவனித்திருப்போமாக. அவர் சொல்கிற வார்த்தைகளை நாம் கேட்போமாக. ஆண்டவரே, என் சத்தத்திற்கு கேளும். கண்ணீரோடு ஜெபிக்கிற தாவீது, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு, நம் விண்ணப்பத்தை எப்படி சொல்லணும்? கர்த்தர் ஆகிய ஆண்டவரிடத்தில் மட்டுமே சொல்ல வேண்டும். நானும் அநேக முறை என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை சொல்வேன். ஆனால் ஆண்டவர் சொல்ல, எங்கிட்ட டைரெக்டாக பேசு மகளேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்லலாம். முதல்ல கர்த்தராகி ஆண்டவர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுறவங்க கிட்ட சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ப்ரேயர் ரிக்வஸ்ட் நம்ம ஈஸ்வரவர்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்கிறேன். என் விண்ணப்பங்களில் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. யார் விண்ணப்பத்தை செய்தார்? பழைய நியமம் எடுப்பீர்களானால் விண்ணப்பம் செய்தது இசைக்கியா ராஜா. அவர் மடிந்து போகிற நிலைமையில் இருந்த பொழுது ஆண்டவருக்கு முன்பாக அவர் அழுதார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்தார். ஆகவே அவ்வாறு ஆகிற வாழ்க்கையில் நம் கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பாராக. நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிட உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். உன் விண்ணப்பங்கள் என்னிடத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. யார்? அண்ணா விண்ணப்பங்களை அழுது சொல்லும்போது அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 130 1-2 வசனங்கள். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆகவே அவருடைய வசனத்திற்கு செவி கொடுப்போமாக. அவற்றை நாம் கடைபிடிப்போமாக. அவருடைய சிந்தனைகள், அவருடைய விண்ணப்பங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் நம்ம ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் பொழுதில் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு அவர் நம்மை தம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய கிருபை தருகிறார். வசனங்களை கீழ்ப்படிய நாம் சொந்த முயற்சி முடியாது. ஆண்டவருடைய கிருபை மட்டுமே. வசனங்களுக்கு கீழ்ப்படி அதன்படி நடப்போமாக. அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதனாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.